அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல மகா பெரியவா சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும், அது மட்டும் அல்லாது இந்த கலியுகத்தில் நாம பின்பற்ற வேண்டிய சூட்சும தாந்திரீக முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயத்த ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. மகா பெரியவா சொன்ன பரிகாரங்களையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு தேவையான சூட்சம முறைகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நேத்து நான் போட்டிருந்த ஒரு பதிவுல, ஆடி அமாவாசை பதிவுல பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு தலைப்பு கொடுத்திருப்பேன். பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா, படையல் போட வேண்டிய நேரம் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முறைப்படி பார்த்தா பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது தான், அது நானுமே ஒத்துக்கிறேன். ஆனா செய்யலாம் அப்படிங்கிற கருத்து இப்ப நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் ஆண் குழந்தைகள் இல்லை. அப்ப அந்த இறந்த ஆத்மாக்களானது சாந்தி அடையணும். சரி, அது அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டா அடுத்தடுத்த தலைமுறையில ஆண் குழந்தைகள், ஆண் வாரிசுகள் அப்படிங்கிறது இல்லாம போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பெண்கள் தர்ப்பணம் கொடுப்பதுல தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாது நிறைய ஜோதிடர்களுமே இந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. தாராளமா செய்யலாம், தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கறதுனால எனக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அன்பு கூர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டாம். இதை நான் உங்களுக்கு எதனால சொல்றேன் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல நான் மறுபடி பதிவு வைக்கிறது அதான். நான் சொல்லக்கூடிய விஷயத்துல எது உங்களுக்கு சாத்தியமோ, எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து செய்யுங்க போதும். அதை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து செய்யுங்க. தெய்வத்துடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு, மாந்திரிகத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு, தாந்திரிகத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு, யந்திரங்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி மந்திரங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில மந்திரங்கள் தான் ஒரு சிலருக்கு தெரியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வேல் மாறலும் இந்த வேல் விருத்தமும் இப்பதான் ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாக அது இருந்தது. அது மாதிரி கனகதார சோஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, சௌந்தரிய லகரி எடுத்துக்கிட்டாலும் சரி, லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹனுமன் சால்சா, இதை மாதிரி நிறைய பாடல்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஒரு சிலருக்கு சில பாடல்கள், அதாவது சினிமா நடிகர்கள் பாடிய ஒரு சாமி பாட்டோ இல்லை ஏதாவது ரொம்ப பிரபலமான ஒரு சாமி பாட்டோ, இந்த எல்ஆர் ஈஸ்வருடைய பாட்டு, இது மாதிரி பிரபலமான பாடல்களால் பாடப்பட்ட பாடல்களை மட்டும்தான் இன்னும் ஆன்மீகத்தில் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி பாடல்கள் ஓடும். ஒரு சில வீட்டில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஒரு சில வீட்டில் கனகதார சோஸ்திரம், ஹனுமன் சால்சா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை நாம் கொண்டு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தர்ப்பணம் செய்வது தவறு கிடையாது. உங்கள் அம்மா அப்பாக்காக நீங்கள் செய்கிறீங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டார்கள். இதில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. நிச்சயமாக அதற்கு நான் பதில் தெரிவிக்கிறேன். இந்த ஆடி அமாவாசை நாள் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது, காகத்துக்கு கண்டிப்பாக உணவளிக்கணும், பசுவிற்கு கண்டிப்பாக உணவளிக்கணும். இந்த 2 விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காகத்திற்கு உணவளிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அதுலேயும் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னுடைய கணவர் ஊருக்கு போயிருக்காருங்க, நான் படையல்லாம் போடலாமா, அந்த படையல் போட்டதுக்கு பிறகு அதை எடுத்து நான் காகத்துக்கு வைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக வைக்கலாம், தவறே கிடையாது. காகத்திற்கு உணவளிப்பது முன்னோர்களுக்கு, நம்ம மாமனார் மாமியாருக்காக நம்ம செய்கிறோம். நம்ம செய்கிறதுனால அது நம்மளுக்கு அது ஒரு எந்த தீங்குமே நமக்கு கண்டிப்பாக நடக்காது, பயப்பட வேண்டாம். அப்படி காகத்திற்கு உணவு வைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன உணவு வச்சாலும் சரிங்க, நீங்கள் படையல் போட்டு சாதம், சாம்பார், ரசம், காய்கறி பொரியல், அவியல், பச்சடி, கூட்டு எல்லாம் வச்சு, அப்பளம் வச்சு, பாயசம் வச்சு, எல்லாம் ஒரு இலையில வச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வச்சு, வாழைப்பழம் வச்சு, கல்கண்டு போட்டு எல்லாம் வச்சாலும் சரி. ஒரு சிலர் இதில் நான் முக்கியமான குறிப்பு, இந்த 2 பொருளை சேர்க்கணும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா கல்கண்டு, 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு எள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதத்தை மட்டும், பச்சரி சாதத்தை வேக வச்சு அதில் கொஞ்சமாக எள் கலந்து உருண்டையாக பிடிச்சு காகத்துக்கு வைப்பாங்க.
அந்த முறைப்படி நீங்கள் வச்சாலும் அதில் கொஞ்சம் கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நான் படையல் போட்ட எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வைப்பேங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் கல்கண்டும் எள்ளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த உணவில் எள் இருக்காது, கல்கண்டு இருக்காது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த முறைப்படி காகத்துக்கு தவறாமல் சாப்பாடு வைங்க. அடுத்தது பசுவிற்கு உணவளிப்பது. பொதுவாக அமாவாசை நாளில் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த அகத்திக்கீரை கொடுக்கும்போது வெறுமனை கொடுக்காதீங்க, ஒரு துண்டு அச்சு வெள்ளத்தை சேர்த்து வச்சு கொடுங்க. உங்களுக்கு பணம் சேரும், யோகம் உண்டாகும், தரித்திரம் நீங்கும், முன்னோர் சாபம் நீங்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆடி அமாவாசை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, தவறாம உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.